குட் ஈவினிங் எவ்ரிபடி. இரும்பு தோழர்களே, உங்களுக்கு என் மாலை வணக்கம். டியர் அயன் காம்ரேட்ஸ், உங்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம். இன்னைக்கு என்னன்னா, அப் அண்ட் டவுன், அப் அண்ட் டவுன், மேல இருந்து மேலே போறோம், அப்புறம் டவுன்ல வர்றோம். ஏற்கனவே அசெண்டிங் டிசெண்டிங்னு ஒன்று போட்டிருந்தோம், அதவே பேரை மாற்றி செய்யறோம், வேற ஒண்ணுமே இல்லை. அப் அண்ட் டவுன் ரேக் சிஸ்டம். அதாவது ரேக்ல 5 தம்பல் இருக்கு. 5 தம்பல்னா 5 கிலோ, 6 கிலோ, 7 கிலோ, 8 கிலோ, 10 கிலோ இருக்கு. அன்னைக்கு வந்து மிஸ்டர் பேர் என்னடா மண்டேல வந்து ஹெவி வெயிட்ல செஞ்சாரு. இன்னைக்கு வந்து மிஸ்டர் கார்த்தி வந்து லைட் வெயிட்ல செய்யறாரு. 5, 6, 7, 8, 10 5 தம்பளையும் 5 நம்பர் வரிசையா செஞ்சுட்டு மேல போயிட்டு திரும்ப கீழே இறங்குறது. அது எப்படின்னு பார்ப்போம். இதுக்கு பேர் தான் அப் அண்ட் டவுன் த ரேக் செட்ஸ். ரேக்லயே இருக்கும் தம்பல்ஸ். இன்னைக்கு எங்க தம்பல்ஸ் ஜிம்ல பாத்தீங்கன்னா அட்டகாசமா இருக்கு. இல்லைன்னா இன்னைக்கு தான் அடிக்கி நீட்டா வச்சிருக்க. கார்த்தி தான் அடுக்கினாப்புல, இல்லைன்னா அது பாட்டு குப்பை தொட்டி மாதிரி கிடக்கும். பூரா படிச்ச பையன் தான் டம்பல்ஸை போட்டுட்டு அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறது. ரைட், இதை பார்ப்போமா? அப் அண்ட் டவுன் த ரேக் சிஸ்டம். ஓகே, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் 5 கிலோ, அடுத்து வந்து 6.5 கிலோ, இது 7 கிலோ, இது 8, இது வந்து 10. 5 தம்பல் அப்படியே மேல இருந்து கீழே வர்றது. வந்து இப்ப என்ன சொன்னீங்க, அப் அண்ட் டவுன். அப்பு போறாப்ல 5 கிலோல முதல்ல 5 நம்பர் போடுங்க கத்தி. சாதாரண இல்ல பாருங்க, 5 கிலோ வெயிட் தான். இப்ப பாருங்க, கொஞ்ச நேரத்துல கட்டுன்னு ஆயிரும் பாருங்க. 5 முடிஞ்சிச்சு. அடுத்து 6. இப்ப 5 கிலோ, இப்போ வந்து 6.5 கிலோ, 6.5. அழகா போடுறாரு பாருங்க. நீங்க உங்க ஜிம்ல வந்து 5 தம்பலை எடுத்து வச்சுட்டு வரிசையா அதே மாதிரி செய்யுங்க. 5 நம்பர் செய்யுங்க. 10 செய்யறதுனா கூட செய்யுங்க, அதனால ஒண்ணும் இல்லை. பாருங்க எவ்வளவு அழகா செய்யறாரு பாருங்க. இது வந்து 7 கிலோ. நான் எப்படி வாங்கினேன்? 7 கிலோல செய்யறாரு பாருங்க. வெரி குட் கார்த்தி, சூப்பர், போடுங்க. வெரி குட். இப்ப வந்து 8 கிலோல போடுறாரு பாருங்க. நேரம் ஆக ஆக பாருங்க, சாதாரண இல்ல, உடம்பெல்லாம் நடுங்கும் 8 கிலோல. ஏன்னா ரெஸ்ட் எடுக்கல பாருங்க, அதுதான் முக்கியம். 8. அடுத்து வந்து 10 கிலோ, 5வது தம்பல் 10 கிலோ பாருங்க, நீட்டா 10 கிலோ. வெரி குட், வெரி குட். இது வந்து அப்வர்டா போறது. அன்னைக்கு நான் சொன்னேன்ல, அசெண்டிங் ஆர்டர்ல போடுறது, ஏறு வரிசையில ஏறுறது, ஒரு படிக்கட்டுல ஏறுறது. இப்ப வந்து மேல இருந்து அப்படியே 10ல இருந்து இப்ப கீழே வர்றது, டிசெண்டிங் டவுன் த ரேக். ரேக்ல அப்படியே ஒவ்வொன்னா குறைச்சிட்டே வர்றது. நீங்க ரேக் இல்லைன்னா கூட தரையில கூட வச்சுக்கலாம், அவங்க ஜிம்ல தரையில வச்சுக்கலாம், இல்ல வேற ஏதாவது பலகை இருந்தா பலகையில வச்சுக்கலாம். மேக்சிமம் நீங்க வந்து போடுற வெயிட்டுகளை போட்டு முடிச்ச உடனே ரேக்ல வச்சிருங்க. அப்பதான் ஜிம் வந்து நிறைய ஸ்பேசியஸா இருக்கும். பாருங்க, வெரி குட். 8 கிலோ. வெரி குட். அடுத்து 7 கிலோ பாருங்க. கஷ்டம், அது ரொம்ப கஷ்டம். நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். 10 செட்டை வந்து 5 நம்பர் போடுறாரு. வெரி குட், ஈஸி கார்த்தி, வெரி குட். வெரி குட், போடுங்க. இப்போ வந்து இது வந்து 6.5 கிலோ, 6.5 kg, 5 நம்பர்ஸ். கார்த்தியோட நம்பர் ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருந்தாப்ல, எங்க கார்த்திய, என் தலைவன் கார்த்தியை கூப்பிடுங்க, போட்டுக்கிட்டு இருக்காப்ல பாருங்க. இப்போ 5 கிலோ பாருங்க. இப்போ இதே மாதிரி நீங்க ரெண்டு செட்டு, இன்னொரு செட்டு கூட செய்யலாம். இல்ல பேசாம நீங்க கான்சென்ட்ரேஷன் ஒரு தம்பல் எடுத்து கான்சென்ட்ரேஷன் கரல் 5 செட்டு செஞ்சுட்டு நீங்க வீட்டுக்கு போயிடலாம். ரொம்ப செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ரைட், இதே கை கடுத்துரும். இப்ப இது வந்து அப் அண்ட் டவுன் த ரேக் சிஸ்டம். இதை வந்து நீங்க வந்து இது ஒண்ணு செஞ்சுட்டே சார், கை வலிக்கல சார் அப்படின்னு இன்னொரு செட்டு செய்யுங்க. இதே மாதிரி இன்னொரு செட்டு செய்யுங்க. அப்படி இல்லை, நான் நல்லா பார்ல ஒரு 5 செட்டு தம்பல், பார்பல் கட் செஞ்சுட்டு தம்பலை எடுத்து கான்சென்ட்ரேஷன் நல்லா குனிஞ்சு செஞ்சுட்டு ஒரு 5 செட்டு செஞ்சுட்டு அதோட நீங்க முடிச்சுக்கீங்க. ரொம்ப செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அதோட நிறுத்தி. இரும்பு தோழர்களே, மீண்டும் உங்களுக்கு ஒரு வணக்கம். அதாவது வந்து இப்ப கார்த்தி செஞ்சது வந்து டவுன் த ரேக் சிஸ்டம். அதாவது மேல போயிட்டு அப்புறம் திரும்ப கீழே வந்தாப்புல. இப்ப வந்து அதே இதை வந்து நம்மளுடைய
ஜான் சார் என்ன செய்யறாருன்னா டேபிள்ல செய்யறாரு. இவர் வந்து மேனுவலா செஞ்சாரு, இப்போ ஒரு மிஷின்ல செய்யறாரு. சார் எங்க ஜிம்ல மிஷின் தான் சார் இருக்கு, நாங்க 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்து செய்யறோம், மிஷின்ல தான் செய்வோம். ஓகே, நோ ப்ராப்ளம், ஏசியில நல்ல மிஷின்ல செய்யுங்க. நீங்க மிஷின்ல வந்து இந்த மாதிரி முதல் 2 பிளேட் போட்டுக்குங்க, அப்புறம் 3, அப்புறம் 4, அப்புறம் 5, 6, ஒவ்வொன்றிலையும் 5 நம்பர் செய்யுங்க. இப்ப பாருங்க மிஸ்டர் ஜான் செய்யறாரு. போடுங்க, இப்ப பாருங்க டேபிள். இது வந்து இப்ப வந்து அசண்டிங், மேல ஏறுறாரு, மேல ஏறுறாரு, அப்போர்ல ஏறுறாரு, வந்து கிட்ட அப் அண்ட் டவுன் த ரேக் சிஸ்டம். போடுங்க 5 நம்பர் போடுங்க. போட்டு நிப்பாட்டிடுங்க. 5 போட்டு வெயிட்டை குறைச்சிக்குங்க. நீங்க குறைச்சிக்கிறியா? இந்த ஆள் வரட்டும்னே போடுங்க. அப்படியே வரிசையா ரெஸ்ட் எடுக்க கூடாது. இப்ப பாருங்க, இப்ப வந்து அடுத்த பிளேட்ல வெயிட்ட கூட்டிட்டாரு, 5 நம்பர் போடுறாரு பாருங்க. வயிறு வைக்கிங்கன்னு பாருங்க, அது கார்த்திகை ஹெல்ப் பண்றாப்புல பாருங்க. மிஸ்டர் ஜான் வயசு 60, என்னுடைய வயசு தான். பேரன் பேத்தியெல்லாம் எடுத்து ஸ்கூல்ல போய் விட்டுட்டு தான் வராரு டெய்லி. பெரிய ஆளு, ஆனா ஆள் நல்லா இருப்பாப்ல, பட்டா சரத்குமார் மாதிரி இருப்பாப்ல.